குட் ஈவினிங். மக்களுக்கு நிறைய ஒரு சந்தேகங்கள். சார் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை எடுத்து சால்வ் பண்ணுன்னே சொல்லிகிட்டு இருக்கிறாரே. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்லைனா தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அல்லவா. அதாவது எதாவது பிரச்சனைனா தானே பர்டிகுலராக அதை பார்க்குறோம். எதாவது பிரச்சனையானால் கேஸ் ஆனால் லாயரை பார்க்குறோம். ஒவ்வொரு பிரச்சனை வந்தால் அதுக்கான சொல்யூஷன் ப்ரொவைடர் பார்க்குறோம். டேக்ஸ்னால் உடனே ஆடிட்டர் பார்க்குறோம். ஸோ இது மாதிரி ஏன்னா நமக்கு கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் மட்டும்தான் அவங்க பிஸ்னஸில் அதில் சேஞ்சஸ் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு வருமானம் வந்தால் தான் நமக்கு காசு கொடுப்பாங்க. அப்போது ஒரு இன்ஜினியராக நீங்கள் எந்த இன்ஜினியராக இருக்கலாம், வாட் எவர் எல்ஸ் இன்ஜினியர், பட் யுவர் அசைன்மெண்ட் இஸ் லுக் லைக் யுவர் ஜாப் வில் பி லுக் லைக் ஒரு டாக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் அதில் எடுத்துக்கணும். டாக்டர் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அந்த உயிர் போகிறக்கூட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு இன்ஜினியர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் தப்பான ஒரு கேம்பெயினை ரன் பண்ணாங்கன்னா கம்பெனிக்கு நட்டமாகி போயிடும். ஸோ தென் டேட்டா சயின்ஸை தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஃபுல் ஸ்டாக்கை கரெக்டாக ஸ்ட்ரக்சராக பண்ணாங்கன்னா அப்ளிகேஷனை டெலிவரி கொடுக்க முடியாது. க்ளவுடில் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்கேலபிளாக இருக்காது, ஸ்டேபிலிட்டியாகவும் இருக்காது. தென் சைபர் செக்யூரிட்டியில் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை, அந்த சாஃப்ட்வேர் யாராச்சும் ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அங்கங்கே பிரச்சனை இருக்குது. அந்தந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அப்போ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும், லேப் எக்ஸசைஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கு ஒரு 1000 ப்ராப்ளத்தையாவது நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோ அப்படி தான். அதை பண்ணினீங்கன்னா வேலை கிடைக்கும். இன்னும் 2 வருஷம் கழிச்செல்லாம் பார்க்கும்போது. இல்லைன்னா பல வேலைகள்லாம் மிஷினே பண்ணிக்கும். அப்போது நமக்கு தேவை இருக்காது. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.